ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியுமண்டா மம தன்னவாவா இல்லை மட்ட தன்னவாவா? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும், எனக்குண்டா மட்ட, தன்னவாண்டா தெரியும். அப்போ எனக்கு தெரியுமண்டா மட்ட தன்னுவா தானே சிங்களத்தில்? தமிழிலிருந்து நேராக டிரான்ஸ்லேட் பண்ணி சிங்களத்தை கதைக்க போனால் இப்படி தான் உங்களுக்கு பிழை வரும். சிங்கள மொழியில் எந்த மொழியையும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கதைக்க போனால் பல சந்தர்ப்பங்களில் அது உங்களுக்கு பிழைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு மொழியை நீங்கள் கதைக்கல அந்த மொழி பேசுகிறவங்க எப்படி அதை கதைக்கிறாங்கன்ட்டு அவதானித்து கேட்டு நீங்கள் கதைக்க வேணும். சரி, எனக்கு தெரியுமென்னு சொன்னால் எப்படி நாங்கள் சிங்களத்தை சொல்கிறோன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். எனக்கு தெரியுமென்று சொன்னால் மம தன்னவா என்று தான் நீங்கள் சிங்களத்தில் சொல்ல வேணும். மட்ட தன்னவான்னு சொன்னால் அது பிழை. மம தன்னவான்னு சொன்னால் நான் தெரியும் என்று தான் டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் வரும். அந்த மீனிங்கில் தான் நீங்கள் நான் தெரியும் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படித்தான் சொல்ல வேணும்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு மம தன்னவா என்று சொல்லணுமென்று ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் இனிமேல் எனக்கு தெரியும் என்று சொல்லி கதைக்கல மட்ட தன்னவான்னு கதைக்காதீங்க, மம தன்னவான்னு சொல்லி கதைங்க. அதே போல் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு மம தன்ன. எனக்கு தெரியுமா என்று கேட்குறதுக்கு மம தன்னவாது. எனக்கு தெரியாதா என்று சொல்கிறதுக்கு மம தன்னது. இப்படித்தான் நீங்கள் கதைக்க வேணும். சரி, இப்போ இது எனக்குண்டு மட்டும் இல்லை, யாருக்கு தெரியும் தெரியாது தெரியுமா தெரியாதான்னு சொன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி சிங்களத்தில் ட, அதாவது தமிழில் நாங்கள் கூ என்று சொல்லி சொல்லுவோம். அந்த கூக்கு பதிலாக நாங்கள் சிங்களத்தில் போடுறது ட. எனக்கு இந்த கூக்கு நாங்கள் போடுறது ட, மட்ட. அம்மாக்கு, அங்கே அம்மாக்கு என்ற இடத்துல நாங்கள் சிங்களத்தில் போட போகிறது அம்மா ட. அம்மாக்கு இந்த கூ இடத்துல நாங்கள் சிங்களத்தில் அதுக்காக பாவிக்கிறது ட. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பாவித்து கதைக்கக்கூடாது. சிங்களத்தில் நீங்கள் அந்த டவை சேர்க்காமல் தான் நீங்கள் கதைக்க வேணும். சரி, இப்போ நாங்கள் இதுக்கு உதாரணங்களை பார்ப்போம். மம தன்னவா எனக்கு தெரியும், ஒயா தன்னவா உங்களுக்கு தெரியும். இங்கே நீங்கள் ஒயாட்ட தன்னவான்னு சொல்லக்கூடாது. உங்களுக்குண்டா ஒயாட்ட, அதையே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒயாட்ட தன்னவான்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஒயா தன்னவா உங்களுக்கு தெரியும். மேயா தன்னவா இவருக்கு தெரியும். மேயாட்ட தன்னவான்னு சொல்லக்கூடாது. மேயா தன்னவா இவருக்கு தெரியும். ஏயா தன்னவா அவருக்கு தெரியும். அம்மா தன்னவா அம்மாவுக்கு தெரியும். சரி, இப்போ எனக்கு தெரியாது மம தன்ன, மட்ட தன்னன்னு சொல்லக்கூடாது, மம தன்ன. தம்பிக்கு தெரியாது மல்லி தன்ன, மல்லிட்ட தன்னன்னு சொல்லக்கூடாது, மல்லி தன்ன. அக்காவுக்கு தெரியாது அக்கா தன்ன, அக்காட்ட தன்னன்னு சொல்லக்கூடாது, அக்கா தன்ன. அப்பாவுக்கு தெரியாது தாத்தா தன்ன, தாத்தாட்டன்னு சொல்லக்கூடாது, தாத்தா தன்ன. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு ஒயா தன்னவத. உங்களுக்கு தெரியுமாண்டா ஒயாட்ட தன்னவதன்னு கேட்கக்கூடாது, அது பிள்ளை. ஒயா தன்னவத உங்களுக்கு தெரியுமா, மியா தன்னவத இவருக்கு தெரியுமா. கமலாவுக்கு தெரியுமா, கமலா தன்னவத, கமலாட்ட தன்னவதன்னு சொல்லி கேட்கக்கூடாது. கமலாவுக்கு தெரியுமான்னு சொன்னால் கமலா தன்னவத. அதே போல் தான் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கறதுக்கு ஒயா தன்னது, ஒயாட்ட தன்னதுன்னு கேட்கக்கூடாது, ஒயா தன்னத்தை உங்களுக்கு தெரியாதா. மேயா தன்னது இவருக்கு தெரியாதா. குமாருக்கு தெரியாதா, குமார் தன்னது, குமார்கிட்ட தன்னதுன்னு கேட்கக்கூடாது, குமார் தன்னது குமாருக்கு தெரியாதா. இதே மாதிரி தான் நீங்கள் கதைக்க வேணும். அப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் தெரியும் தெரியாதுன்ற விஷயத்தில் தமிழில் கதைக்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி சிங்களத்துலேருந்து ட சேர்த்து கதைக்கக்கூடாது. ஒயா தன்னவத, மேயா தன்னவத, அம்மா தன்னவத, மம தன்னவத, மம தன்னவா, ஏயா தன்னவா, மேயா தன்னவா, ஒயா தன்னவா. இந்த மாதிரி தான் நீங்கள் சிங்களத்தில் தெரியும் தெரியாதுன்னு சொல்லி கதைக்க வேணும். சரி, இனிமேல் உங்களுக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம் வராதுன்னு நம்புகிறேன். இனிமேல் நீங்கள் தெரியும் தெரியாதுன்னு சொல்லி
சரியா சிங்களத்தில் கதைப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை புதிய விஷயங்களை கதைக்க ஆர்வமாக இருக்கிறேன் உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.